அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம +1 ஹிஸ்ட்ரியிலேருந்து முக்கியமாக 40 வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, எழுத்துக்கள் அறிமுகமாவதற்கு முந்தைய காலகட்டம் டேஸ் எனப்படுகிறது. எழுத்துக்கள் அறிமுகமாவதற்கு முந்தைய காலகட்டம் டேஸ் எனப்படுகிறது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, வரலாற்றுக்கு முந்தைய காலம். எழுத்துக்கள் அறிமுகமாவதற்கு முந்தைய காலகட்டம் வரலாற்றுக்கு முந்தைய காலம். இரண்டாவது வினா, வரலாற்றின் பழமையான காலம் எது? வரலாற்றின் பழமையான காலம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, பழங்கற்காலம். வரலாற்றின் பழமையான காலம் பழங்கற்காலம் ஆகும். மூன்றாவது வினா, செம்பு கற்காலத்தை தொடர்ந்து வந்த காலம் எது? செம்பு கற்காலத்தை தொடர்ந்து வந்த காலம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, இரும்பு காலம். செம்பு கற்காலத்தை தொடர்ந்து வந்த காலம் இரும்பு காலம். நாலாவது வினா, ஹரப்பா பண்பாட்டின் துறைமுக நகரம் எது? ஹரப்பா பண்பாட்டின் துறைமுக நகரம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, லோத்தல். ஹரப்பா பண்பாட்டின் துறைமுக நகரம் லோத்தல். அது எங்கே இருக்குன்னா குஜராத். ஐந்தாவது வினா, ஹரப்பா பண்பாட்டில் டேஸ் இல்லை. ஹரப்பா பண்பாட்டில் கீழ்கண்டவற்றில் எது இல்லை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, குதிரை. ஹரப்பா பயன்பாட்டில் என்ன இல்லை? குதிரை பயன்பாடு இல்லை. ஆறாவது வினா, ஹரப்பா மக்கள் அறிந்திருக்காத உலோகம் எது? ஹரப்பா மக்கள் அறிந்திருக்காத உலோகம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, இரும்பு. ஹரப்பா மக்கள் அறிந்திருக்காத உலோகம் இரும்பு. ஏழாவது வினா, உணவு உற்பத்திக்கு வழிவகுத்த காலம் எது? உணவு உற்பத்திக்கு வழிவகுத்த காலம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, புதிய கற்காலம். உணவு உற்பத்திக்கு வழிவகுத்த காலம் புதிய கற்காலம். எட்டாவது வினா, வேத பாடல்களின் முக்கிய தொகுப்பின் பெயர் என்ன? வேத பாடல்களின் முக்கிய தொகுப்பின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சங்கீதைகள். வேத பாடல்களின் முக்கிய தொகுப்பின் பெயர் சங்கீதைகள். ஒன்றாவது வினா, சிந்து நாகரிகம் மறைந்த காலகட்டம் எது? சிந்து நாகரிகம் மறைந்த காலகட்டம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, பொது ஆண்டுக்கு முன் 1900. பத்தாவது வினா, வேளாண் நிலம் டேஸ் என்று அறியப்பட்டிருந்தது. வேளாண் நிலம் டேஸ் என்று அறியப்பட்டிருந்தது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, சேத்ரா. சேத்ரானா வேளாண் நிலம். 11வது வினா, வேதங்களில் பழமையானது எந்த வேதம்? வேதங்களில் பழமையானது எந்த வேதம்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ரிக் வேதம். வேதங்களில் பழமையானது ரிக் வேதம். 12வது வினா, இந்திய இசை மரபின் அடித்தளமாக கருதப்படும் வேதம் எது? இந்திய இசை மரபின் அடித்தளமாக கருதப்படும் வேதம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, சாம வேதம். இந்திய இசை மரபின் அடித்தளமாக கருதப்படும் வேதம் சாம வேதம். 13வது வினா, சத்தியமேவே ஜெயதே என்ற சொற்றொடர் டேஸ் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. சத்தியமேவே ஜெயதே என்பது எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, முண்டக உபநிடதம். சத்தியமேவ ஜெயதே முண்டக உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 14வது வினா, ரிக்வேதம் மொத்தம் எத்தனை காண்டங்களை கொண்டுள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 10. 15வது வினா, ஆண்ட்ரூ ஜாகரால் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடம் எது? ஆண்ட்ரூ ஜாகரால் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடம் எது?
இதற்கான சரியான ஆப்ஷன் டி ஆதிச்சநல்லூர். ஆண்ட்ரூ ஜாகரால் ஆதிச்சநல்லூர் அகழாய்வு செய்யப்பட்டது. 16வது வினா புத்தர் தனது முதல் போதனையை டேஸில் நிகழ்த்தினார். புத்தர் தனது முதல் போதனையை டேஸில் நிகழ்த்தினார். இதற்கான சரியான ஆப்ஷன் சி சாரநாத். புத்தர் தனது முதல் போதனையை சாரநாத்தில் நிகழ்த்தினார். 17வது வினா வட இந்தியாவில் 16 மகாஜனபதங்களில் வலிமைப்படுத்தியதாக வளர்ந்த அரசு எது? வட இந்தியாவில் 16 மகாஜனபதங்களில் வலிமைப்படுத்த வளர்ந்ததாக அரசு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி மகதம். 18வது வினா வேளாண் நிலத்தின் மீதான வரி டேஸ் எனப்பட்டது. வேளாண் நிலத்தின் மீதான வரி டேஸ் எனப்பட்டது. இதற்கான சரியான ஆப்ஷன் சி பாலி. வேளாண் நிலத்தின் மீதான வரி விதிக்கிறது பாலி. 19வது வினா மிகவும் பிரபலமான விரிஞ்சி கன சங்கத்தின் தலைநகரம் எது? மிகவும் பிரபலமான விரிஞ்சி கன சங்கத்தின் தலைநகரம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி வைசாலி. மிகவும் பிரபலமான விரிஞ்சி கன சங்கத்தின் தலைநகரம் வைசாலி. 20வது வினா கௌதம புத்தரை சந்தித்த பேரரசர் யார்? கௌதம புத்தரை சந்தித்த பேரரசர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி நந்தவாச்சா. கௌதம புத்தரை சந்தித்த பேரரசர் நந்தவாச்சா. 21வது வினா சமண மதத்தை ஆதியில் தோற்றுவித்தவர் யார்? சமண மதத்தை ஆதியில் தோற்றுவித்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ரிஷபர். சமண மதத்தை ஆதியில் தோற்றுவித்தவர் யாருன்னா ரிஷபர். 22வது வினா ஆசிவகர்கள் மீது வரி விதித்தவர்கள். ஆசிவகர் மீது வரி விதித்தவர்கள் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி சோழர்கள். ஆசிவர்கள் மீது வரி விதித்தவர்கள் சோழர்கள். 23வது வினா சமண மதத்தில் வெண்ணிற ஆடை உடுத்தியவர்கள் யார்? சமண மதத்தில் வெண்ணிற ஆடை உடுத்தியவர்கள் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஸ்வேதம்பரர்கள். சமண மதத்தில் வெந்நீர் ஆடை உடுத்தியவர்கள் ஸ்வேதம்பரர்கள். 24வது வினா முதல் பௌத்த சங்கம் நடைபெற்ற இடம் எது? முதல் பௌத்த சங்கம் நடைபெற்ற இடம் எது? ஆப்ஷன் சி ராஜகிருகம். முதல் பௌத்த சங்கம் நடைபெற்ற இடம் ராஜகிருகம். 7வது வினா நான்காவது பௌத்த சங்கம் நடைபெற்ற இடம் எது? நான்காவது பௌத்த சங்கம் நடைபெற்ற இடம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ காஷ்மீர். இது ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ராஜாவை பாட காசு அப்படின்னு நான் வச்சுங்க. 26வது வினா நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு தலைமை தாங்கிய பௌத்த ஆசிரியர் யார்? நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு தலைமை தாங்கிய பௌத்த ஆசிரியர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ தர்மபாலர். நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு தலைமை தாங்கிய பௌத்த அறிஞர் தர்மபாலர். 27வது வினா பொது ஆண்டில் 470 வஜ்ரநந்தி என்பவரால் தமிழ்நாட்டில் திராவிட சமண சங்கம் நிறுவப்பட்ட இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மதுரை. 28வது வினா மகதத்தின் தலைநகரம் எது? மகதத்தின் தலைநகரம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி ராஜகிருகம். மகதத்தின் தலைநகரம் ராஜகிருகம். 29வது வினா டேஸ் நல்ல நிர்வாகம் பற்றிய வழிகாட்டு நூல்களாகும். டேஸ் நல்ல நிர்வாகம் பற்றிய வழிகாட்டு நூலாகும். சரியான ஆப்ஷன் ஏ அர்த்தசாஸ்திரம். அர்த்தசாஸ்திரம் நல்ல நிர்வாகம் பற்றிய வழிகாட்டும் நூலாகும். 30வது வினா மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் எது? மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் எது?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி இண்டிகா. மெகஸ்தனீஸ் எழுதிய நூல் வந்து இண்டிகா. 31வது வினா சந்திரகுப்தரின் அரசவையையும் அவரது நிர்வாகத்தையும் விவரிக்கும் நூல் எது? சந்திரகுப்தரின் அரசவையும் அவரது நிர்வாகத்தையும் விவரிக்கும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி இண்டிகா. 32வது வினா கௌடில்யர் எழுதிய நூல் எது? கௌடில்யர் எழுதிய நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ அர்த்தசாஸ்திரம். கௌடில்யர் பேர் என்னன்னா சாணக்கியர். 33வது வினா அஷ்டத்தாயி என்ற இலக்கிய நூலை எழுதியவர் யார்? அஷ்டத்தாயி என்ற இலக்கிய நூலை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பாணினி. அஷ்டத்தாயி என்ற இலக்கிய நூல் எழுதியவர் பாணினி. 34வது வினா அலெக்சாண்டரின் வரலாற்று சிறப்புமிக்க இந்திய போர் டேஷ் போர் என படிக்கிறது. அலெக்சாண்டரின் வரலாற்று சிறப்புமிக்க இந்திய போர் டேஷ் போர் என படிக்கிறது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஹைடாஸ்பஸ் போர். 35வது வினா இந்து என்ற வார்த்தை முதலில் காணப்படும் கல்வெட்டு எது? இந்து என்ற வார்த்தை முதலில் காணப்படும் கல்வெட்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி முதலாம் டாரியஸின் கல்வெட்டு. 36வது வினா ஹதிகும்பா கல்வெட்டு டேஷ் பேரரசை பற்றி குறிப்பிடுகிறது. ஹதிகும்பா கல்வெட்டு வந்து டேஷ் பேரரசை பற்றி குறிப்பிடுகிறது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி நந்தர்கள். ஹதிகும்பா கல்வெட்டு வந்து நந்தர்கள் பற்றி குறிப்பிடுகிறது. 37வது வினா சங்க காலத்தில் சோழர்களின் தலைநகரம் எது? சங்க காலத்தில் சோழர்களின் தலைநகரம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி உறையூர். சங்க காலத்தில் சோழர்களின் தலைநகரம் உறையூர். 38வது வினா சேரர்களின் தலைநகரம் எது? சேரர்களின் தலைநகரம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தொண்டி. சேரர்களின் தலைநகரம் தொண்டி. 39வது வினா பாண்டியர்களின் துறைமுகம் எது? பாண்டியர்களின் துறைமுகம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கொர்க்கை. பாண்டியர்களின் துறைமுகம் வந்து கொர்க்கை. 40வது வினா தமிழகத்தின் இருண்ட காலம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவது எது? தமிழகத்தின் இருண்ட காலம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி களப்பிரர்களின் ஆட்சி காலத்தை இருண்ட காலம் என்று குறிப்பிடுகிறார்கள். நண்பர்களே இன்னைக்கு நம்ம +1 ஹிஸ்ட்ரியிலேருந்து முக்கியமாக ஒரு 40 நாட்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ நேரம் கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.